ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக குக்கரில் சுண்டல் உருளைக்கிழங்கு குழம்பு வச்சிடலாம் வாங்க. குக்கர் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 3 பட்டை 2 லவங்கம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கட்டுங்க. இப்போ வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்ச 2 தக்காளி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. அதோட வந்து மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். அதோட குழம்புக்கு தேவையான மல்லித்தூள் வந்து 3 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டு நான் வந்து சிக்கன் மசாலா வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துறேங்க. இதையெல்லாம் நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து கிளறி விட்டுட்டு நான் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. அதே எண்ணெயில் நல்லா வந்து கிளறி விட்டுறலாங்க. கிளறி விட்டால் தான் குழம்பு நல்லா வந்து வாசனையாக வந்து இருக்கும். கட் பண்ணி வச்ச 4 உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேங்க. அதையும் வந்து நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுறணும். எண்ணெயிலேயே நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறியாச்சு. நான் நைட்டே வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுருக்கேங்க. அது வந்து நான் 1 டம்ளர் வந்து பெரிய டம்ளரில் ஊற வச்சேன். அதையும் போட்டு நல்லா வந்து இப்போ எண்ணெயிலேயே கிளறி விட்டுறலாம். அரைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 3 கீத்து தேங்காயும் சீரகம் வந்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்துருக்கேங்க. அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ வந்து கிளறி வச்ச குழம்புல வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ குழம்புக்கு வந்து தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நல்லா வந்து கிளறியாச்சுங்க. இப்போ வந்து இது வந்து 3 விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்து வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி சாப்பாடுக்கெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.